ஏடியா சோலா டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்தியாவின் பசுமை புரட்சி, பொருளாதார வளர்ச்சி. இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்தியாவை அரசியல் ரீதியாக கட்டமைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உட்பட்டிருந்தது. இந்தியா நிர்வகிக்க அரசியலமைப்பு குழுவை உருவாக்கி 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமுல்படுத்தினார் முன்னாள் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவை சிறந்த முறையில் நிர்வகிக்க அடிப்படை தேவைகளான நிர்வாகத்துறை, நாடாளுமன்றம், நிதித்துறை, நீதித்துறை, மொழிவாரிய மாநிலங்கள் உருவாக்குதல், உள்நாட்டு பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை, தொழிற்சாலைகள், நீர்நிலைகள், விவசாயத்துறை ஆகிய துறைகளை 5 ஆண்டு திட்டங்களின் மூலம் இந்தியாவை உலக நாடுகளின் மத்தியில் இந்தியாவின் பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்தார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்திய வெளியுறவு கொள்கையில் அணிசேரா நாடுகள் என்ற அமைப்பை உருவாக்கி உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை பெருமைப்பட செய்தார். இந்த நிலையில் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடாக இருந்த போதிலும் பஞ்ச பிரச்சனைகள் இந்தியாவில் தலைவிரித்து ஆடியது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இரும்பு பெண்மணி திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பசுமை புரட்சி திட்டத்தை கொண்டு வந்து வறுமையை நீக்க, உணவு பாதுகாப்பு, தற்சார்பு நிலை அதிகரித்தல், விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், கிராமப்புற விவசாயிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துதல், கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை வலுவடைய செய்தல் ஆகிய திட்டங்கள் உள்ளடக்கிய பசுமை புரட்சி திட்டத்தின் மூலம் 1967 முதல் 1971 வரையிலான ஆண்டுகளை மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டது. இதனால் இந்தியாவின் பல மாநிலங்களில் இரட்டை பயிர்கள், அதாவது ஆண்டிற்கு 2 முறை பயிர்கள் பயிரிடுதல் தொடங்கப்பட்டது. இதன் விளைவாக உணவு உற்பத்தி 37% அதிகரிக்கப்பட்டது. இறக்குமதி 10.13 மில்லியன் டன்னிலிருந்து 3.6 மில்லியன் டன்னாக குறைக்கப்பட்டது. உணவு கிடைப்பதில் 73.5 மில்லியன் டன்கள் தாண்டி 99.5 மில்லியன் உற்பத்தி உயர்ந்தது. ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்ற பொன்மொழிக்கு இணங்க விவசாயத்தை வளர்ச்சி பெற செய்து உணவு உற்பத்தியை இந்தியாவில் தற்சார்பு நிலைக்கு கொண்டு சென்றது முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆவார்கள். இதன் மூலம் போக்குவரத்து, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், வெளிநாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி மூலம் இந்தியாவில் வளர்ச்சி அடைந்தது. இந்திய கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்து வறுமை நீக்கியது இத்திட்டமாகும். பசுமை புரட்சி திட்டத்தின் காரணமாக இந்தியாவின் கிராமப்புற வேலைகளை அதிகரித்து வறுமையை நீக்கியது அம்மையாரின் இந்த திட்டமாகும். பசுமை புரட்சி திட்டத்தின் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பசுமை புரட்சி திட்டத்தின் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பெற்றது என்பதை இந்திய மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். நன்றி. ஆக்கம் ஏடி ராஜேந்திரன். நன்றி.